வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏன்னு இந்த கேரட் முடிச்ச ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அந்த செல்ற பையன் ஏதோ மீட்டிங் போட்டு போயிருக்கிறானே, நிலத்துக்கு காப்போம் வளத்தை மீட்போம்னு. அதுல ஏதோ பல லூஸ் ஸ்டாக் விட்டுருக்குறேன். அதுல இன்னும் ஒரு 2 தான் வந்திருக்குது ஷார்ட்ஸா. அந்த ஷார்ட்ஸுக்கு ஷூவை வச்சு 2 அடி போடலான்னு தான் வந்தேன். அதுவும் புதுசால எந்த டயலாகும் பேசலைங்க, பழைய டயலாகே தான். இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் அவர்கள் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் அந்த மொழியின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நசமாலுமாடா, அது என்ன மொழிடா? அது தமிழ் மொழியா? தமிழ் மொழிதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழியா? இது தெரியாம போச்சே. எப்படிடா இந்த தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் தாய்மொழியா போச்சு? ஒருவேளை இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அந்த தமிழ் மொழியை பத்தி பேசிட்டு இருக்கிறியா? இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா, அத பத்தி பேசிட்டு இருக்கியா? இல்ல அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல், அந்த தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கிறாடா? ஒருவேளை அந்த மொழிதான் உலக தமிழ் மக்களுக்கே தாய்மொழி அப்படின்னா, யாக்கோபோட அப்பனுக்கு அவன் பேர் எழுத தெரியாதேடா. ஐ எம் வெரி சாரி. யாக்கோபு மலையாளி, அப்ப அவங்க அப்பனும் மலையாளியா தான் இருக்கணும், தப்பா சொல்லி போட்டேன். அப்ப அவன் அச்சனிக்கு யாக்கோபின் அச்சனிக்கு ஒரு மலையாள அக்ஷரம் கூட எழுத நிறையில இல்லடோ. தமிழ்ல ஆற சொல்லலாம். கியாபி விஸ்வநாதன் எல்லாம் படிச்சுதான் இருந்தாரு. ஓகே, சங்கரப்பா சாதியும் படிச்ச சாதிதான். இந்த பாரதி அவங்க படிச்சவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் படிப்பு கொடுத்தாங்க. படி 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 சங்கத்தமிழ் நூலை படின்னு நம்மள படிக்க சொன்ன கனக சுப்புரத்தினத்துடைய அப்பாவுக்கு இல்ல அவங்க அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாதுடா. தமிழ் தான் அவங்க பேச தெரியும், ஆனா எழுத தெரியாது. கடந்த 1500 வருஷமா இந்த தமிழ் மொழிய பேச தெரிஞ்ச ஒருத்தங்களும், இந்த தமிழ் மொழி தான் ஏன் மொழின்னு பேசின ஒருத்தங்களும் எழுத படிக்க தெரியாம தானே இருந்தாங்க. பொதிகை மலை சாரலில் இருந்து மாமணி அருளிய மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, யார் வேணாம் சொல்ல போறா? டே சில்றப்பையா 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்கிறத முதல்ல ஒத்துக்கோ. சொன்னா சிரிப்பீங்க. பாஞ்சாலி சபத கதை நல்லா தெரியும், ஆனா எவனாவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டானா? அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். யாரா எழுதுத படிச்சு இந்த டயலாக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது? கேடு தெரிஞ்சுக்கிட்டது தானே. தேரா மண்ணா செப்பவதோடைய இதெல்லாம் எவன்டா படிச்சீங்க? யாரும் படிக்கல, எல்லாம் நாடகம், இந்த கேக்குறது இதெல்லாம் வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தானே. அந்த தமிழர்களுக்கு எந்த தமிழர் தெரியுமா? உலகத்தின் பல மொழிகளுக்கு பல கலை சொற்களை பிச்சை போட்ட தமிழா இது. சொன்னா நம்ப மாட்டீங்க. யோ எக்ஸாம்பிள் சொல்லியா? பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியல? நம்ம பிள்ளையெல்லாம் பேசுறாங்களாடா, நான் சொல்லும்போது சிரிச்சேடா. பேர்ட் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லிடல. இது எந்த மொழி சொல்? பேர்டுங்கிறது என்ன? பேடுன்னா தமிழ்ல பேடு, பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா. 3ஆம் பிறையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு, நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன? பேடுனா பறவைன்னு அர்த்தம், பெண் பறவைன்னு அர்த்தம், பெண்ணுன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? பல சொற்கள். அவன் சடன்கிறான், உன்னுடைய உடன் அவனுடைய சடன், உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு. ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டா அவன். உன்னுடைய தாக்கு ஏர்போர்ட் அட்டாக்கு. எது? பேச்சு கூட எஸ் சேர்த்தனா ஸ்பீச்சா? உடன் கூட எஸ் சேர்த்தனா சடனாமா? உன்னோட தாக்கு கூட ஏ சேர்த்தனா அட்டாக்காமா? பேடு பேடு பேடுன்னா என்ன தெரியுமா? நீயோ கிளி பேடு, அந்த பேடு அது பொம்பளை பேடாமா. பொம்பளை பேடுதான் நம்ம சொல்றப்ப எனக்கு பிடிக்கும். இப்படி பல சொற்களை உலகம் முழுக்க இருக்கிற மொழிகளுக்கு கடன் கொடுத்த மொழிடா இந்த தமிழ் மொழி. நம்முடைய பஞ்சு எஸ் சேர்த்தி ஸ்பாஞ்சு. அவனுக்கு எதடா சொல்லு? ஆமாங்க, அவனுக்கு சொல்லே இல்லைங்க. ஏன் பேச்சே இல்லைனாலும் எஸ் சேர்த்தனாலும் சேர்க்காட்டியும் அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஆனா தம்பி, ஆனா அவன் இல்லன்னு வச்சுக்கவேன், உலகத்தின் பொதுமறையான வள்ளுவம் திருக்குறள் சொல்றீங்கல்ல, தமிழன் எழுதிய திருக்குறள் ஒரு 1800 வருஷமா எங்க போச்சுன்னே தெரியாத
திருக்குறள். அவன் தாண்டா கண்டுபிடிச்சு நமக்கே கொடுத்தான். அவன் அவ்வளவு அறிவு நாணயத்தோட அந்த விஷயத்த செஞ்சான். இன்னும் சொல்லணும்னா அவன் காப்பாத்தி கொடுத்த மொழியத்தான் இன்னைக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. சாரி மிஸ்டர் சில்ற பையன், நீ எழுதி படிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. இல்லைன்னு வச்சுக்கவையே என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அந்த துரியோதனன் அவையிலே தர்மன் சூதாடி தோற்றதினால் துர்ச்சேதனம் போய் சேலை எடுத்துட்டு வந்த பாஞ்சாலியோடது. பாஞ்சாலி எழுத தெரியுமா உனக்கு? துகில் உரித்தான் எழுத தெரியுமா உனக்கு? ஆனா அந்த செயல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். உண்மையாலுமே தமிழ் மொழிய மீட்டு கொடுத்தவன்டா அவன். உண்மையாலுமே நான் தமிழன்டா அப்படின்னு தன்னைத்தானே தமிழன்னு பெருமையா ஒருத்தர் பேசிக்க முடியும் அப்படின்னா அது வீரமாமுனிவரால மட்டும்தான் முடியும். அவருதான் தகுதி உடையவர். எந்த தமிழை தெரியுமா நமக்கு மீட்டு கொடுத்தாரு? வள்ளுவர் காலத்து தமிழை, கணியன் பூங்குன்றனாரின் தமிழை, ஔவையின் தமிழை நான் வரைக்கும் எழுதி படிக்கிறேன்ல, பேசுறேன்ல, அதுக்கு காரணம் வீரமாமுனிவர். நீ கொடுத்த பேச்சு அல்ல அவனோட ஸ்பீச், அவன் கொடுத்த பிச்சை தாண்டா உனக்கு பேச்சு. இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத இந்த சில்ற பையனுக்கு இப்படி சொன்னா புரியாது. இப்போ உனக்கு விளங்குற மாதிரியே சொல்றேன். தமிழில் ஆகச் சிறந்த சொற்கள் இருக்கு. ஒலி வாங்கி, ஒலி வாங்கி. எது? மைக். மைக் மைக்கு சொன்ன. மைக்குன்னா அவன் கண்டுபிடிச்சது மைக்கு, அவன் அதுக்கு வச்ச பேரு மைக்கு. அந்த மைக்க முன்னாடி வச்சுக்கிட்டு இது மைக் அல்ல, ஒலி வாங்கி. நான் இதுக்கு பேரு மட்டும்தான் வைப்பேன். ஏன்னா என்னோட அறிவும் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் பேரு வைக்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு இந்த 1500 வருஷமா. நீ கண்டுபிடிச்ச இந்த மைக்குக்கு மைக்குன்னு பேரு வச்சத நீயே வச்சுக்க. ஆனா அத சொல்ல மாட்டேன். ஏன்னா என்கிட்ட 1000க்கும் மேற்பட்ட கலை சொற்கள் இருக்கு. இது இப்படி வாங்கி அப்படியே போய் அப்படியே பெருக்கி ஒலி வாங்கியிலிருந்து ஒலி பெருக்கிக்கு போய் பெருகுது. இதுக்கு பேரு மைக்காமா, அதுக்கு பேரு ஸ்பீக்கராமா. தமிழ்ல பேர் வைங்கடா, தமிழ்ல பேர் வைங்க. அறிவு கட்ட முண்டமே. ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது அறிவியல். அந்த அறிவியலை கத்துக்கிறதுக்கு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு நாணயத்தோட சில விஷயங்களை நம்ம அணுகணும். வெட்டிய பேர் வைக்கிறதுல என்ன பெரிய பெருமை வந்து சேர போகுதுடா? ஆமையா கண்டுபிடிக்கணும்டா, கண்டுபிடிக்கணும். அவன் கண்டுபிடிச்சு கொடுத்த மைக்கு முன்னாடி நின்னுட்டு அவன் கண்டுபிடிச்ச ஸ்பீக்கர்ல நீ பெருசா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி வைக்கிறப்ப என்னுடைய பஞ்சுதான் சேர்த்தி ஸ்பாஞ்சு. ஒருவேளை அவன் பஞ்சு ஸ்பாஞ்சர் இல்லாம வேற என்ன பேர் அவன் வச்சிருந்தாலும் இது அங்க போகும். அவன் மைக்கு ஸ்பீக்கர் இல்லைன்னா உன்னால பேசிட முடியுமாடா? அவ்வளவு ஏன் வீரமாமுனிவர் இங்க வரலன்னா நீ பெருமையா பேசுற திருக்குறள் ஏது? நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்க அந்த சங்க இலக்கியங்கள் ஏது? 1200 வருஷமா ஒரு எழுத்த கூட படிக்க முடியாம, அதாவது தமிழன் தமிழ் படிக்க முடியாம அடிமைப்பட்டு கிடந்தான்ல, அந்த இழிவை பத்தி என்னைக்கிடா பேச போற இழவெடுத்தவன? ஒருவேளை தமிழனாக சிறந்த நூல் திருக்குறளாவே இருந்திருந்தா இந்த மூவேந்தன்னு சொல்ற இந்த முட்டா பயல்களுக்கு ஏன் திருக்குறளை பத்தின அறிவு இல்லாம போச்சு? ஒருத்தன் கூட உலக பொதுமறைனா என்ன, திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியாம தானே செத்து போயிருக்காங்க. ஆனா ஔவைய பத்தி அவனுக்கு அது தெரியுமா? இவனுக்கு போர் வரைய போறதே பொம்பளை தூக்கிட்டு வர்றதுக்கு தான். நீயே தான் சொன்ன. என்னப்பா தமிழ்? தமிழ். அவனோட கரண்ட் இல்லைன்னா நீ கரண்ட்லயே இருந்திருக்க மாட்ட தெரியுமா? மொசர கட்டையெல்லாம் பதிவு பண்றதுக்கு புகைப்பட கருவி. சரி, நானும் உன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். கேமரா ஸ்டில் கேமரா தனியா, வீடியோ கேமரா தனியா. அப்புறம் உலகத்தை ஃபுல்லா இன்னைக்கு ஒன்றிணைக்கிறதுக்கு நெட், இன்டர்நெட். அதுக்கு நீங்க ஏதோ சொல்வீங்களேடா, அது வேற வாய்க்குள்ள நல்ல வேலை வரல. இப்படி எல்லா அறிவியலையும் மானுடத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எளிதில் கிடைக்கும் வகையில் செதுக்கி வச்சவன் அவர்கள் அந்நியர்கள். அறிவியலின் துணை கொண்டு நம்மளை எல்லாம் மீண்டும் தமிழராக்குனது அவங்கதான். அவங்க மட்டும் இல்லாம போயிருந்த செல்றப்பையா யாரு தெரியுமா? நீ எல்லாம் இந்த புகைப்பட கருவியில உன்னை பதிவு பண்ணி இந்த உலகம் முழுக்க உன்னை பார்க்க வைக்க அவங்க பண்ணாம இருந்திருந்தா
இந்தா இன்னைக்கு உன்னை உலகம் முழுக்க பாக்குறாங்கல்ல, அன்னைக்கு உன்னை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னதுதான் இந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரம். பெருமையா சொல்லிக்கலாம், என் தமிழ் என்னை சாதியாக பிரித்தது, என் தமிழ் என்னை கலாச்சார ரீதியாக ஒடுக்கியது, என் தமிழைய படிக்க விடாம செஞ்சது இந்த தமிழர் பண்பாடு தான். ஏன்னா அன்னைக்கு என் பேரு தமிழன் கிடையாது, சூத்திரனாகி. இந்த சூத்திரனாகிய உன்னை மீண்டும் தமிழனாக்கி படிக்க வச்சது யாரு தெரியுமா? உன் பேச்சு கூட எஸ் சேர்த்தி ஸ்பீச்சுன்னு மாத்தி வச்சுக்கிட்டான்ல அவன் தான். ஒரு பேச்ச கடன் கொடுத்துறதுக்கே பிடிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ட்ரௌசர் கொடுத்ததே அவன் தான். ஆட ஒரு பேச்சுக்குத்தான் நானும் சொன்னேன், நீ பேச்ச கடன் கொடுத்தேன்னு. நம்மளை எல்லாம் தமிழ் மொழி, நம்ம தமிழ் மொழிய படிக்க வச்சதே அவங்கதாங்கிற எண்ணம் உனக்கு எப்ப உதிக்க போகுதுன்னு தெரியல. குருகுலம்னா என்னன்னு தெரியாது, திண்ணைப்பள்ளினா என்னன்னு தெரியாது. உனக்கு தெரியுப்பா, நாக்பூர்ல நக்கி திங்கிற உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுற. இந்த கை தட்டுறாங்கள கூமுட்ட தற்குறிக, இப்ப இந்த ஸ்பீச்சுக்கு ஸ்பாஞ்சுக்கு இதுக்கெல்லாம் வேற கை தட்டாங்கல்ல, அவங்களதான் சொல்றேன். தற்குறிகளே தற்குறிகளே, தமிழ் மொழி மொழிகளின் தாய்மொழியாவே இருந்தாலும் தமிழ் மொழி தாய்மொழியா வச்சிருக்கிற தமிழன் தமிழ் படிக்க முடியாமல இருந்தது. அப்பேற்பட்ட மனுஷங்களா வாழ்ந்துட்டு இப்ப அவன் கொடுத்த படிப்புல படிச்சு போட்டு அவனுக்கு மொழியவே நான் தான் கடன் கொடுத்தேன்னு பேசுறீங்களே, நீங்க தான் தப்பிக்கணும். ஐயோ, நான் வேற மலையாளியா போயிட்டேன்னா இனி இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நீ மலையாளி, நீ தமிழுக்கு எதிரியா பேசுற, நீ விரோதி, தமிழ் விரோதி அப்படின்னு பேசுவாங்க. மொழிகளின் தாயான தமிழுக்கே இதுதான் நிலைமைன்னா தமிழ் பெத்து போட்ட மலையாளத்துக்கு சொல்லியாடா தெரிஞ்சுக்கானு. அதனால தாண்டா சொல்றேன், தமிழ் மொழிய காப்பாத்தினாதாண்டா மலையாளம் தெலுங்கு அப்படி எல்லாத்தையும் காப்பாத்த முடியும். அதனாலதான் சொல்றேன், வெட்டி பெருமைய கைதட்டலுக்காக வீணா பேசுறத நிறுத்தி போட்டு செல்ற பையன் மாதிரி செல்றத்தனமா பேசுறத நிறுத்திட்டு மைக்ல பேசுறேன், ஸ்பீக்கர்ல கேக்குறாங்கன்னு சொல்லி கொடு. எதுல பேசுற? மைக்ல பேசுற, மனசுல வச்சுட்டு பேசுவோம் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.